இன்னைக்கு அய்யனார் துணை சீரியல்ல சோழன், நிலா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க. அப்போ நடேசன் அப்படியே கட்டில்ல உட்காந்துருப்பாரு. மத்தவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போயிருவாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே நிலா நேரா போய் ரூம்லாம் கதவ அடைச்சுட்டு போய் உட்காந்துக்கிடுவா. அந்த சமயத்தில பாண்டி வந்து சோழன்ட்ட சொல்லுவான், "இனிமே பாருடா, நீ இனிமே இந்த மாதிரி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் குடுத்து பிரச்சனை பண்ணிட்டு திரும்பி மாட்டிக்காத. ஏதோ ஒரு புண்ணியத்துக்கு திரும்ப வந்ததே பெரிய விஷயம் உனக்கு." அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சேரனும் வந்து சொல்லுவான், "இங்க பாரு, தேவையில்லாம வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடாதடா. 6 மாசம் டைம் குடுத்துருக்கா. அந்த டைமுக்குள்ள ஒரு நல்ல பேர் எடுத்து நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்." அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வந்ததே பெரிய விஷயம்டா. நான் அந்த பொண்ணு வருவான்னே நெனச்சு கூட பார்க்கல. இனிமே ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுனா, அதுக்கப்புறம் நாங்க வந்து அவள இங்க கூப்பிடவே மாட்டோம். போறேன்னு சொன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் சேரனும் சொல்லுவாங்க. அப்போ இவன் சேரன் சோழன் சொல்லுவான், இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லிக்கிடட்டுமா அப்படின்னு சொல்லுவான். என்ன அப்படின்னோனே, நிலாவாலலாம் என்ன விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ பாண்டி சொல்லுவான், இத தான்டா ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்றேன். இந்த மாதிரி தான் பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நடேசன் உள்ள வருவாரு. அப்போ அந்த நேரத்தில கதவ திறந்துட்டு நிலா வருவா. அப்ப எல்லாருமே எந்திரிச்சு நிப்பாங்க. உடனே சேரன் வந்து அவளுக்கு தண்ணி குடிப்பான். உடனே தேங்க்ஸ்ண்ணேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணிய வாங்கி குடிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் எல்லாரையும் திரும்பி பாப்பா. "ஏன் இப்போ எல்லாரும் ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, பல்லவன் வந்து சொல்லுவான், இல்ல நீ அது ஒரு மரியாதை தான். உங்கள இனிமே நான் அண்ணின்னு கூப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அவ சொல்லுவா, "நீ எப்பவும் அப்படி தானே கூப்பிட்டுட்டு இருக்க. அதனால நீ அப்படியே கூப்பிடு. ஒண்ணும் தப்பில்ல. நீ அண்ணின்னு கூப்பிட்ட உடனே அதுக்காக சோழனோட ஒய்ஃப்ன்னு அர்த்தம் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிருவா ரூம்குள்ள. நிலா உள்ள போன உடனே நடேசன், "அப்பா போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வெளிய போயிருவாரு திரும்ப. அதுக்கப்புறம் வந்து நிலா அங்கேருந்து வருவா. வந்துட்டு தாலிய எடுத்து சோழன் கையில குடுப்பா. "இந்தாங்க உங்க செயினு. இனிமே இது எனக்கு தேவைப்படாது." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அத அவன் கையிலேருந்து வாங்குவான். நான் முன்னாடி அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமே அந்த மாதிரி எனக்கு இது தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிருச்சுல இந்தாங்க அப்படி சொல்லிட்டு போயிருவா. உடனே அத அப்படியே பார்த்துட்டு அவன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் சோழன். அதுக்கப்புறம் சேரன் வந்து அப்படியே பக்கத்துல நின்னுட்டு, "சரிடா கவலைப்படாத" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நான் இருக்கட்டும். இது வந்து இனிமே எனக்கு எதுக்கு? அதான் எங்க 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆயிட்டுல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின கொண்டு அப்படியே அந்த ஃபோட்டோ பக்கத்துல வைக்க போவான். அப்போ பாண்டி வந்து சொல்லுவான், "ஏன்டா அத கொண்டு அங்க வைக்கிற? அப்படி வச்சேன்னு வச்சுக்கோயேன், அவரு எடுத்துட்டு குடிச்சே அழிச்சுருவாரு. நீயே வச்சுருடா" அப்படின்னு சொன்ன உடனே, சரி அதுவும் கரெக்ட்டு தான்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டு ரூம்ல கொண்டு வைக்க போவான். அப்போ சேரன் அங்கேருந்து வருவான். அவ அத குடுத்துட்டான்னு சொல்லிட்டு, "கவலைப்படாதடா. நீங்க 2 பேரும் என்னைக்காவது ஒரு நாளு சேருவீங்க. 6 மாசம் டைம் குடுத்துருக்கான்ல." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு சோழன் சொல்லுவான், "நானும் அத தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அந்த தாலி செயின பார்த்துக்கிட்டே அப்படியே சோகமா அந்த ரூம்ல உட்காந்துருப்பான் சோழன். அதுக்கடுத்தது பாண்டியும் சேரனும் வண்டியில போயிட்டே இருப்பாங்க. அப்போ சேரன் சொல்லுவான், "என்னடா இது நம்ம வீட்ல எப்ப பார்த்தாலும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாண்ணே, நம்ம வீடு முன்னாடி ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அப்ப அத பத்தி கவலை இல்லாம இருந்தோம். ஆனா இப்ப இடையில கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். நிலா அவங்க வந்த பிறகு சந்தோஷமா இருந்தோம். ஆனா திரும்ப பாரு இந்த சோழனால நமக்கு வந்து திரும்பியும் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம முதல்லயே இந்த மாரி இருந்திருக்கலாம் போலன்னு தோணுது." அப்படின்னு சொல்லும்போது சேரன் சொல்லுவான், இவன் ஏன் இப்படி இருக்கான்னே தெரியல. அவனுக்கு நிலா மேல ஓவர் பாசம். அவள விட்டுட்டு இருக்க முடியாது. அதனால தான் அவள எம் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாம எதையாவது தப்பு தப்பா யோசிக்கிறான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டி சொல்லுவான், "ஆமா, நேத்தும் பாரு ஒரு ஆக்சிடென்ட்ன்னு சொல்லிட்டு நம்மளும் பயந்து போய் பார்த்தா, அவன் அத வந்து நாடகமா நடத்தியிருக்கான். நமக்கே கடுப்பாகுது அத பார்த்தா. அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இனிமேலாம் அவங்க நம்ம வீட்ட விட்டு போறாங்கன்னு சொன்னாங்கன்னா, நீ வந்து அத தடுக்காதண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு சேரன்கிட்ட பாண்டி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சேரன் வந்து ஒரு கடையில பொருள் வாங்குறதுக்காக போவான். அப்போ பாண்டியும் போவான். அப்போ அவன் சொல்லுவான், "இல்ல நான் 2டே ஜாமான் தான் வாங்க வேண்டியிருக்கு. நீ இங்கேயே இரு." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் மட்டும் கடைக்கு போயிருவான். அப்போ பாண்டி வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது, வானதியோட அப்பா அங்க வருவாரு. வந்துட்டு பாண்டிகிட்ட சொல்லுவாரு, "என் பொண்ணுக்கு கல்யாணம் அடுத்த மாசம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, "கல்யாணமா?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். "ஆமா, உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "இல்ல எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல வானதி உங்ககிட்ட சொல்லலையா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "இல்ல என்கிட்ட சொல்லலையே." அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அடுத்த மாசம் கல்யாணம் தான்." அப்படின்னோனே, "வானதிக்கு தெரியுமா?" அப்படின்னோனே, "அவள்ட்ட ஒரு நேரத்துக்கு 4 நேரம் கேட்டுட்டு தான் நாங்க வந்து கல்யாணத்தையே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதனால அவ வந்து வேற மாப்பிள பார்க்க சொன்னா, நாங்களும் ரொம்ப நல்லதா போச்சுன்னு நெனச்சுட்டு வேற மாப்பிள பார்த்துட்டோம். சொந்தத்திலேயே ஒரு நல்ல பையன். நல்லா சம்பாதிக்கிறான். அதனால எங்களுக்கு அது பிடிச்சிருச்சு. அடுத்த மாசம் கல்யாணம். நான் வந்து இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, கல்யாணத்தில எந்த பிரச்சனையும் பண்ணிறாதன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது பாண்டி சொல்லுவான்,
நீங்கள் வானதி விருப்பப்பட்டு தானே இந்த கல்யாணத்தை நடத்துகிறீங்க. அதனால் நான் கண்டிப்பாக வந்து நானும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். உடனே அவங்க அப்பாவும் போயிடுவார். அப்போ பாண்டி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு சேரன் சொல்லுவான், ஏன்டா வரும்போது நல்லா தானே இருந்தா, ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்கேனோன்னே, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இப்போ வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போகும்போது அப்படியே பாண்டி வண்டியில் உட்காந்துட்டு அந்த ஃபோனை பார்ப்பான். அவள் அன்பிளாக் பண்ணியிருப்பா. இவன் கல்யாணம் முடிக்க போகிறேங்கிறத சொல்கிறதுக்காக தான் அன்பிளாக் பண்ணியிருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துருக்கும் போதே அவங்க அப்பா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சவுண்ட் விட்டுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பாரு, இதில் வண்டியில் ஏதாவது சத்தம் கேட்குதான் பாருன்னு. அவன் கவனிக்காமே இருப்பான். அதுக்கப்புறம் திரும்ப சத்தமாக கூப்பிட்டு வண்டியில் சத்தம் வருதான் பாருடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாண்டி சொல்லுவான், ஏன் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் சவுண்ட் வரத்தானே செய்யும் அப்படிங்கும்போது, இல்லை இன்ஜினில் ஏதாவது சத்தம் வருதான் பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதுக்கு அவன் வந்து சொல்லுவான், உங்கள் இதில் இன்ஜினில் சவுண்டு வருதா இல்லையா பார்க்குறதுக்கு நான் வந்து 2 வீலர் மெக்கானிக்கு, அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படி சொல்லும்போது அவர் இறங்கி வருவார். வந்துட்டு சொல்லுவார், ஏன்டா நான் வந்து எல்லா காரையும் ஓட்டுவேன், லாரி ஓட்டுவேன், பெரிய பெரிய டிராக்டர் என்னத்தனாலும் ஓட்டுவேன், நீ என்னென்னா வெறும் மெக்கானிக்குன்னா எல்லாத்தையுமே பார்க்க தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் சொல்லுவான், ஏன் நீங்கள் வந்து ஃப்ளைட் ஓட்ட தெரியுமா அப்படி சொன்னோடனே அதுக்கு அவர் சொல்லுவார், கொடுத்தா ஓட்ட தான் செய்வேன் அப்படின்னோடனே அவன் டக்குன்னு எந்திரிச்சு உள்ளே போயிடுவான் பாண்டி. பாண்டி உள்ளே போய் உக்காந்துட்டு அப்படியே சோகமாக அப்படியே இருப்பான். அப்போது அங்கேருந்து நிலா வருவா. நிலா வந்துட்டு க சேரன்ட்ட கேட்பா, அண்ணே உங்ககிட்ட ஒரு 500 ருபீஸ்க்கு சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்பான். அப்போது சோழன் வந்து சொல்லுவான், என்கிட்ட இருக்கு நிலா, உனக்கு எவ்வளோ வேணும், 100 நோட்டா வேணுமா அல்லது 200 நோட்டு வேணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு வந்து ஏன்னா உங்ககிட்ட இருக்கா காசு, நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட 500 சேஞ்ச் இருக்குமா தெரியலப்பா, நான் பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவான். அங்கே போயிட்டு ஒரு 200 நோட்டை இருக்கும், அதை வந்து கொடுப்பான். இவ்வளோ தான்ப்பா இருக்குது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் இந்த 500 நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் வேண்டாப்பா நீயே வச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, சரி நான் உங்களுக்கு பிறகு நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதுக்கப்புறம் பாண்டி பார்த்துட்டு சொல்லுவா, என்னண்ணா பாண்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்களே, இன்னும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்பா. தெரியலப்பா காலையிலேருந்து அவன் இப்படி தான் இருக்கிறான், எதுக்குன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் பாண்டி உன்கிட்ட தான் கேட்குறாங்க, என்ன பிரச்சனையா எதுவும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது பாண்டி வந்து உடனே சொல்லுவான், இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அண்ணன் சும்மா சொல்லுது, காலையிலேயே நான் சீரியஸ் பார்ப்போமான்னு சொல்லி கூப்பிட்டேன், ஆனால் இல்லை எனக்கு மூடு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து சோழன் சொல்லுவான், ஏன்டா அவன் மூஞ்சே என்றைக்கும் இப்படி தான் இருக்கும், அவன் என்றைக்கு சிரிச்சுட்டு இருந்திருக்கான், எல்லாருமே சோழன் மாதிரி ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது சோழனை பார்த்து நீல அப்படி ஒரு முறம் வரைப்பா. உடனே சோழன் அப்படி அமைதியாக போயிடுவான். அப்புறம் பாண்டிகிட்ட போயிட்டு கேட்பா, எதுவும் பிரச்சனையா பாண்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னே. சரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா ரெஸ்ட் எடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போவாள். சேரன் வந்து லஞ்ச் பேக்கை கொடுப்பான். அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு கிளம்ப போவான். அப்போது சோழன் சொல்லுவான், இரு நிலா நான் போய் காரை வந்து தொடச்சிட்டு வரேன்ட்டு அவன் வெளியே போவான். அப்போ பல்லவன்ட்ட நிலா சொல்லுவா, பல்லவா நீ வந்து என்னைய கொஞ்சம் ட்ராப் பண்ணுறியா அப்படின்னோடனே, நானா நீ அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். நீ ஃப்ரீயாக தானே இருக்கேன்னொடனே, ஆமாம் என்னைய ட்ராப் பண்ணிவிட்டு நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கொடுக்குற அந்த லஞ்ச் பேக்கை வாங்கிக்கிட்டு அவள் கிளம்புவா. அப்போது கிளம்பி வெளியே போகும்போது, நிலா ஏறு ஏசிலாம் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வண்டியில் கிளம்பி போயிடுவா. இந்த பிஞ்சு மனசை காயப்படுத்திட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடேசன் சொல்லுவார், உனக்கு அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான், அது என்னோட கார் நிற்கிற இடம், நீ எதுக்கு உன் காரை கொண்டு ஒன்று பட்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது இது உன்னோட இடமா, ஃபஸ்ட்டு இந்த வீடு இருக்குல்ல அது என்னோட வீடு, நீ நிற்கிற பாரு அது என்னோட இடம், முதல்ல இந்த இத்து போன காரை எடுத்துகிட்டு வேறு தூக்கி எங்கேயாவது போகிறதுக்குள்ளே ரெசார்ட்டில் மூடிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுவார். பாண்டி நேராக கடைக்கு போவான். கடையில் போய் உட்காந்துட்டு அப்படியே சோகமாக இருப்பான். அப்போ வந்து கண்ணன் கேட்பான், என்னென்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காருவான். எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சோகமாக இருப்பான். அப்போ வந்து கண்ணன் சொல்லுவான், நேற்று வானதி வந்தா அப்படின்னு சொல்லுவான். வானதி வந்தாளா அப்படின்னோடனே, ஆமாம் அதாவது நீங்கள் டூருக்கு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டேன், எதுக்கு வந்துச்சுலாம் தெரியலை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவளுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். அதுக்கு வந்து கண்ணன் சொல்லுவான், சரி விடுங்க என்ன, அவளுக்கு கல்யாணம் ஆனால் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சோகமாக இருப்பான். அதுக்கப்புறம் வந்து வானதி அப்பா வந்து வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா அங்கேருந்து வந்து கேட்பா, என்னாச்சு மண்டபம்லாம் எதுவும் பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்கே மண்டபம் கிடச்சிச்சு, ஒவ்வொரு இடமா அலைஞ்சு பார்க்கேன், ஆனால் மண்டபமே கிடைக்கல, என்ன செய்யன்னு தெரியலை, இன்னொரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அவங்க மாமா, அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவ கேட்பா, வானதி அப்போது மண்டபம் கிடைக்கலனா கல்யாணம் இப்போ வைக்க மாட்டீங்கல்ல அப்படின்னோடனே இவங்க ரெண்டும் ஷாக்காகி பார்ப்பாங்க. இல்லை மண்டபம் கிடைக்கலனா சும்மா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து சொல்லுவா, என்னடி சொல்லிட்டு இருக்கேன்,
உனக்கு 1 வருஷம் கழிச்சு எதுக்கு பார்க்கணும்? மண்டபம் கிடைக்கலன்னா கோயில்ல தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் பையன் வச்சுக்கிற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா சொல்லுவாரு, "என்னம்மா சொல்ற? கல்யாணம்லாம் பேசி எல்லாம் முடிவு பண்ண பிறகு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன்னோனே, நீங்க எதுக்கு இப்பவுமே கல்யாணத்த எனக்கு பார்த்தீங்க? நான் சின்ன பொண்ணு. நான் வந்து ஏதோ சொன்னா நீங்க பெரியவங்க தானே! யோசிச்சு நீங்கலாம் முடிவு எடுக்க மாட்டீங்களா? உடனே எனக்கு கல்யாணத்த ஏற்பாடு பண்ணுவீங்களா? நான் இன்னும் படிப்பு கூட முடிக்கல." அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா விளக்கமாத்த வச்சு அடிக்க ஆரம்பிச்சுருவா. உடனே அவங்க அப்பா சொல்லுவாரு, "என்னம்மா சொல்ற? நீ பேசி தானே நாங்க வந்து முடிவு பண்ணணும்." அப்படிங்கும்போது, "இல்லப்பா கல்யாணத்தில பாண்டி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு நெனச்சேன்." அப்படின்னும்போது, அவங்க அப்பா சொல்லுவாரு, "அதெல்லாம் அவன் பிரச்சனை பண்ண மாட்டான். நான் இப்ப தான் வந்து பாண்டிய பார்த்துட்டு பேசிட்டு வரேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "என்னது பாண்டிய பார்த்து பேசிட்டு வந்தீங்களா? கல்யாணம் சொன்ன உடனே கண்டிப்பா என்னைய மீறி அவளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு குடுத்தா சண்டை போடுவேன்னு சொல்லியிருப்பானே." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "பாண்டிலாம் ரொம்பலாம் ஒண்ணும் கவலைப்படல. நீங்க தாராளமா கல்யாணம் முடிச்சு குடுங்க. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டா. அப்படின்னோனே, "அப்படியா சொன்னா?" அப்படின்னோனே, அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவா, "இதோட துன்பம் விட்டதுன்னு நெனச்சுட்டு பெசாட்ல நாங்க சொல்ற பையன கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டே இரு பார்த்துக்கோ." அப்படின்னோனே, அவ பாட்டுக்கு உள்ள போயிருவா ரூம்குள்ள. அங்க போயிட்டு, எதுக்கு இப்படி பாண்டி சொன்னான்னு தெரியலையே! என்னைய பத்தி கொஞ்சம் கூட அவனுக்கு கவலையே இல்ல." அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நிலா வந்து அவ ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருப்பா. நிலா வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பா. அப்ப ஜூஸ் குடிக்கிற நேரத்தில அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பா தன்னால. அப்போ அவ ஃப்ரெண்டு திவ்யா கேட்பா, "எதுக்குடி தன்னாலயே சிரிச்சுட்டு இருக்க?" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு சோழனர் தான் நெனச்சு பார்த்தேன். அவரு எப்படி ட்ராமா பண்ணியிருக்காரு பாரேன். தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தாரு. ஆனா சில நேரங்கள்ல ரொம்ப நல்லவரு. எனக்காக மட்டும் தான் அவரு பண்ணுவாரு. ஆனா நெறைய பொய் பேசுறாருன்னு நெனைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இத எப்படி அவர வந்து நான் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அவர் ரொம்ப நல்லவரும் கூட. எனக்காகத்தான் எல்லாமே பண்றாரு. அதுவும் தெரியுது. ஆனா முடிவு தான் என்னால எடுக்க முடியல. இந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல அவர் மேல. ஆனா சில சமயத்தில அவர் பண்ணும்போது எனக்கு அவர் மேல பாவமா இருக்கிற மாதிரி இருக்குது. சில நேரம் அவர் பண்ற தப்ப பார்க்கும்போது அவர தூக்கி கடல்ல போட்டுறலாம் போல தோணுது. அந்த அளவுக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவன் ஃப்ரெண்டு சொல்லுவா, "நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ ஏற்கனவே அவன் மேல லவ்ல விழுந்த மாதிரி தெரியுது." அப்படின்னு சொல்லும்போது, "நான் என்ன உன்கிட்ட சொன்னேனா?" அப்படின்னு சொல்லி கேட்பா நிலா. "இல்ல நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படிதான் தோணுது." அப்படிங்கும்போது, "அதுக்கு தான் 6 மாசம் டைம் குடுத்துருக்கேன்ல. அப்ப பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நீலா இருப்பா. பாண்டி கடையில வேலை பார்த்துட்டு இருப்பான். அங்கேருந்து வானதி வருவா. பாண்டின்னு சொல்லி கூப்பிடுவான். அவன் பார்த்துட்டு பெசாட்ட திரும்ப வேலை பார்ப்பான். அப்ப அவ சொல்லுவா, "நான் இங்க வந்திருக்கேன். கொஞ்சம் கூட கண்டுக்காம நிக்கிற." அப்படின்னு சொல்லும்போது, "இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ தான் கல்யாணம் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனில்ல. திரும்ப எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்பான். எங்க அப்பா வந்து உன்கிட்ட எனக்கு கல்யாணம் சொல்லி சொன்னாங்கல்ல. அப்ப நீ என்ன சொல்லியிருக்க? என்ன சொல்லணும் உனக்கு?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். எனக்கு வந்து வானதிய விட்டுக் குடுக்க முடியாதுன்னு நீ சொல்லியிருக்கலாம்ல." அப்படின்னு சொன்னோனே, "ஏய் லூசா நீ? கல்யாணம் நீ தானே விரும்பி முடிக்க போறேன்னு சொல்லியிருக்க. அப்ப அவர்ட்ட என்ன பேசணும்னு நீ நினைக்கிற?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "என்னால வந்து விட்டுக் குடுக்க முடியாது. நீ சொல்லியிருக்கணும்ல." அப்படின்னு சொல்லுவான். "உனக்கு கொஞ்சம் கூட கூரே கிடையாதா? கல்யாணம் முடிக்க போறேன். நான் வந்து என்கிட்ட வேற சொல்லிட்டு போயிட்டேன். நான் வந்து வேற பையன தான் கல்யாணம் முடிக்க போறேன்." அப்படின்னு. அப்புறம் நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, "நீ சொல்லியிருக்கணும் பாண்டி. என்னை விட்டுக் குடுக்க முடியாது. எனக்கு வந்து வானதி தான் வேணும்னு சொல்லியிருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. வானதி வந்து சொல்லுவா, "நான் எவ்வளோதான் சண்டை போட்டாலும், நீ வந்து என்கிட்ட ஒரு கால் அல்லது ஒரு மெசேஜ் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும்லன்னோனே." அவன் வந்து கம்பி எடுத்துட்டு அப்படியே அடிக்க போவான். "கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நானும் உனக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை ட்ரை பண்ணா, எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணிட்டு, இப்ப கால் பண்ணலேன்னு சொல்லிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, "அட்லீஸ்ட் என்னைய பார்க்கறதுக்காவது நீ வந்திருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அவன் சொல்லுவான், "உனக்கு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து நீ வந்து என்னை விட்டுட்டு போவ, பிரேக்கப்பும்ப, எதையாவது ஒண்ணு சொல்லுவ. அதுக்காக உன் பின்னாடி நான் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வானதி சொல்லுவா, "எனக்கு நீ தான் வேணும் பாண்டி. தயவுசெய்து எங்க வீட்ல வந்து சொல்லு. எனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டமே கிடையாது. நீ எங்க அப்பாகிட்ட வந்து பேசு." அப்படி இப்படிம்பா. "நான் எப்படிடி பேச முடியும் இனிமே? நீயே விரும்பி கல்யாணத்த முடிக்க போறேன்னு சொல்லிட்டு, நான் வந்து இப்ப பிரச்சனை பண்ண மாட்டேன்னு உங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னைய வந்து நீ உங்க அப்பாகிட்ட நீ தான் வேணும்னு சொல்ற. அது நல்லாவாடி இருக்கும்." அப்படின்னோனே, "இல்ல நீ வா. நான் வந்து சொன்னா எங்க வீட்ல கேட்க மாட்டேங்காங்க. எங்க வீட்ல என்ன வந்து அடிக்கிறாங்க. நீ வந்து பேசு பாண்டி எனக்காக. ப்ளீஸ் பாண்டி." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அவன் கைய பிடிச்சு இழுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பா. அப்புறம் ரோட்ல. அப்புறம் சொல்லுவா, "நீ எனக்காக தயவுசெய்து பேசு. எங்க அம்மாகிட்ட, எங்க அப்பாகிட்டயும். இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லு. நான் தான் சின்ன பொண்ணு தானே. எனக்காக வந்து நீ பேசு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். எனக்கு என்ன பண்ணனே தெரியாது. வானதி வந்து பாண்டி கைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே ரோட்ல நின்னுட்டு பேசிட்டே இருக்கும்போதே, வானதியோட மாமாவும் அத்தையும் பார்த்துருவாங்க. அப்போ அவங்க அத்தை சொல்லுவா, "என்ன இது? இந்த பையன் யாரு? இந்த பையன் கைய பிடிச்சுக்கிட்டு இந்த பொண்ணு இப்படி இருக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்ன தெரியலையே இப்படி இப்போ கல்யாண வேலைய வச்சுக்கிட்டு இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. யாராவது பார்த்தா என்ன நினைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. வானதி நேரா பாண்டிய கொண்டு அவங்க அம்மாகிட்ட போய் நிப்பாட்டுவா. அப்ப நிப்பாட்டும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, "ஏன்டி இப்ப இவன கூட்டிட்டு இங்க வந்திருக்க?" அப்படின்னு அவங்க அப்பாவும் ஷாக் ஆகி, "தம்பி நான் இப்ப தானே உன்ட்ட பேசிட்டு வந்தேன். எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி வந்து இங்க நிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ இவ சொல்லுவா, "நான் வந்து சொல்றேன் இப்ப என்ன நடந்துச்சுன்னு."
அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, "ஏன் தம்பி பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, நீ எப்படி வந்து நிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு வந்து இவ சொல்லுவா, "அவன் பிரச்சனைலாம் பண்ணல. நான் சொல்றேன்ப்பா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, வானதியோட அண்ணன் வந்துட்டு, நீ என்ன சொன்னாலும் சரிதான். நீ இப்ப எதுக்கு இவன இங்க கூட்டிட்டு வந்த? இவன முதல்ல போ சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவங்க மாமாவும் அத்தையும் வந்துருவாங்க. வந்தப்போ இவன் வந்து அவன விரட்ட போம்போது, வானதி சொல்லுவா, "நிப்பாட்டு என்ன, கொஞ்ச நேரம் ஓரமா போய் நின்னு. நான் தான் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவங்க அம்மா சொல்லுவா, "அவ என்னமோ பேசுறாளாம். என்னதான் பேசுறான்னு பார்ப்போம்" அப்படிங்கும்போதே, அவங்க மாமாவையும் அத்தையும் பார்த்துட்டு வானதி சொல்லுவா, மாமாவும் அத்தையும் சொல்லுவாங்க, "இப்படி ரோட்ல கைய பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டுருக்கா. அடுத்த மாசம் கல்யாணத்த வச்சுக்கிட்டு, மாப்பிள்ளை வீட்ல பார்த்தா என்ன நினைப்பாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, வானதி சொல்லுவா, நீங்களும் வந்தது நல்லது தான். நான் இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்றேன். எனக்கு வந்து அந்த கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது. எனக்கு பாண்டி தான் வேணும்னு சொன்ன உடனே அப்படி ஷாக் ஆகி நிப்பாங்க எல்லாரும். வானதி வந்து அவங்க வீட்ல எல்லார்ட்டயும் சொல்லுவா, "எனக்கு இப்போ கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது. எனக்கு பாண்டி தான் வேணும். நான் பாண்டிய தான் நான் கல்யாணம் முடிப்பேன். எனக்கு வந்து நீங்க பார்க்குற மாப்பிள்ளைய வந்து திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் கட்ட நெனச்சா, நான் கண்டிப்பா கல்யாணத்தன்னைக்கு பாண்டி கூட நான் வீட்டுக்கு ஓடிருவேன்" அப்படி சொல்லி சொல்லும்போது, அவங்க அத்தை சொல்லுவா, "நல்ல பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட பிள்ளைய தான் என் அக்கா மகனுக்கு கட்டிக் குடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? நல்ல வேளை நாங்க வந்து தப்பிச்சோம்." அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போதே, அவங்க அம்மா சொல்லுவா, "பாத்தியாடி, அ என்னலாம் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்குற அளவுக்கு எங்கள வச்சிருக்க. உன்னைய கேட்டு தானடி நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுனோம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்க அப்பா சொல்லுவாரு, வானதியோட அப்பா சொல்லுவாரு, "ஏம்மா, பாண்டி மேல காட்டுற அக்கறைய கொஞ்சம் கூட எங்ககிட்ட மேல காட்டணும்னு உனக்கு தோண மாட்டேங்குது. நீ சொல்லி தானே நாங்க இந்த கல்யாணத்த ஏற்பாடு பண்றோம். இப்படி வந்து நீ பண்ணிட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பாண்டி வந்து சொல்லுவான், "எல்லாரும் என்னைய மன்னிச்சுருங்க. ஆக்சுவலா எங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையால தான் அவ வந்து இந்த மாரி ஒரு முடிவ வந்து உங்ககிட்ட சொல்லிட்டா." பாண்டி வந்து சொல்லுவான், "எங்களுக்குள்ள இந்த சண்டை மட்டும் நடக்கலைன்னா, அவ வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்து அவ ஓகே சொல்லியிருக்க மாட்டா. ஏதோ ஒரு புத்தி கெட்டு போய் அப்படி சொல்லிட்டா. தயவுசெய்து எனக்காக அவள மன்னிச்சுருங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நானும் காரணமாயிட்டேன். அதனால என்னையும் மன்னிச்சுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது, அவங்க அத்தை சொல்லுவா, "இவ பண்ண தப்புக்கு எவனோ ஒருத்தன் மன்னிப்பு கேட்குறான். நல்ல குடும்பம். இந்த குடும்பத்தில போய் எங்க அக்கா மகன குடுக்கணும்னு நெனச்சேன். நல்ல வேளை எங்க அக்கா பையன் தப்பிச்சுக்கிட்டான். நான் இப்பவே போய் சொல்லி எங்க அக்காகிட்ட அந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்ட சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ மாப்பிள்ளைட்ட சொல்லுவா, "அங்க பாருங்க, இனிமே எக்காரணத்த கொண்டு இனிமே உங்களுக்கு தங்கச்சி, தொங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு உறவு பண்ற இடத்துக்கு வரக்கூடாது. வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவா. அப்போ வெளிய போகும்போது வானதியோட அப்பாவும், அம்மாவும் பின்னாடியே போவாங்க. அவ, "அண்ணே இதுக்கு தயவுசெய்து கொஞ்சம் கேளுண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க மாமா சொல்லுவாரு, வானதியோட அம்மா வந்து பின்னாடியே போயிட்டு சொல்லுவாங்க, "அண்ணே தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா இருண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, நான் தேவையில்லாம இப்ப தலைய குடுத்துட்டு அவங்ககிட்ட போய் என்ன காரணம் சொல்ல போறேன்னே தெரியல. எனக்கு நல்லா வந்து வச்சு செஞ்சுட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க. அவங்க அம்மா வந்து வானதிய உள்ள வந்துட்டு அடி அடி அடிச்சுட்டு, "உன்னால எனக்கு நிம்மதியாவே போயிருச்சு. உன்னால எங்க அண்ணன வந்து நான் இழக்கணுமாடி" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. வானதியோட அப்பா பாண்டிகிட்ட சொல்லுவாரு, "தம்பி இவகிட்டேருந்து நீ எஸ்கேப் ஆயிரு. இவ காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு மாத்தி மாத்தி பேசியிருப்பா. நாங்க தான் தலையெடுத்து கேட்கணும்ட்டு இருக்கு. உனக்கு என்ன இதில பிரச்சனையில மாற்றணும்னு இருக்கு. நீ பெசாட்ல எஸ்கேப் ஆக பாரு, வழிய பாரு" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வானதி சொல்லுவா, "நான் தான் ஏற்கனவே நான் சொன்னேன்ல, எனக்கு பாண்டி தான் பிடிக்கும். நான் வந்து எப்படா உங்களுக்கு வந்து வேற மாப்பிள்ளைய கல்யாணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண மாதிரி உடனே வேற மாப்பிள்ளைய பார்த்தீங்க. நானா உங்ககிட்ட வந்து ஜாடையா எத்தன நேரம் சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? என்னைய வந்து கல்யாணம் கட்டுறதுக்கு வந்து பாண்டியே வந்து ஓகேயா இருக்கான். நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்ருப்பான். அப்போ வந்து பாண்டி சொல்லுவான், "அங்க பாரு வானதி, இந்த மாரிலாம் பேசக்கூடாது. மன்னிப்பு கேளு. நீ செஞ்சது தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் அண்ணன் சொல்லுவான், "என்னடா இது? மன்னிப்பு கேளுன்னு அவள்ட்ட நீ சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி இருந்து கீ குடுத்துக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிட்ட சண்டை போட்டுட்ருப்பான். அவங்க அண்ணன் உடனே சொல்லுவான், "பின்னாடி இருந்து கீ குடுத்துக்கிட்டு, இது நல்லவ மாரி நடிச்சிட்டு இருக்கியா? எப்போ உன்ன பார்த்தாலும் அன்னிலேருந்து அந்த வீட்டுக்கு பீடையே பிடிச்சது. நீ ஃபர்ஸ்ட்டு வெளிய போடான்னு" சொல்லிட்டு அவள வெளிய விரட்ட போவான் பாண்டிய. அப்போ அவங்க அப்பா வந்து பிடிச்சிட்டு சொல்லுவா, "ஏன்டா அவன விரட்டிக்கிட்டு இருக்க? இவன் தங்கச்சி பண்ண தப்புக்கு அவரு என்ன பண்ணுவாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய பார்த்து சொல்லுவா, "தம்பி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு 6 மாசம் கூட டைம் குடுக்குறேன். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. உங்க வீட்ல பேசி இவள வந்து கல்யாணம் முடிக்கிற வழிய பாருங்க. இவள வச்சுக்கிட்டு எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. இவ என்ன பேசுவா? எப்ப என்ன நடத்துவா? அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. 6 மாசத்துக்குள்ள நீங்க கல்யாணம் முடிச்சாலும் சரி, அல்லது 6 மாசத்துல உங்க அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சாலும் சரி, எனக்கு இவளுக்கு வந்து ஒரு முடிவ உருப்படியா எடுத்துட்டு என்கிட்ட சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிருவா. பாண்டி வந்து வீட்ல எல்லார்ட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பான். வானதி வீட்ல நடந்தத. வானதி இந்த மாரிலாம் பண்ணிட்டா அப்படின்னு. அப்போ அவங்க அண்ணன் சொல்லுவான், "சரிடா விடு, 6 மாசம் டைம் குடுத்துருக்காங்கல்ல, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, பல்லவன் சொல்லுவான், "என்ன உனக்கே 6 மாசம் டைம் இருக்கு. நீ கல்யாணம் ஒண்ணு முடிக்கணும். அதுக்கப்புறம் தானே அண்ணன கல்யாணம் முடிக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து சோழன் சொல்லுவான், "அண்ணே, உன் கல்யாணத்துக்காக அவன் வெயிட் பண்ணல. பாண்டி வந்து வானதிய கல்யாணம் முடிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்பான். அதுக்கு வந்து பாண்டி சொல்லுவான், "இல்லண்ணே" அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது, "பாத்தியாண்ணா இழுக்குறான்" அப்படின்னோனே, "இல்லண்ணே, அவன் ஆக்சுவலா
வானதி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வர்றதுக்கு நாள் ஆகும். நானுமே கல்யாணத்துக்கு வந்து இன்னும் தயாராகிரல. எனக்கு வந்து இன்னும் டைம் எடுக்கும் நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு. அப்படிங்கும்போது தான் என்னடா செய்யன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லிகிட்ருப்பான். சோழன் உடனே சொல்லுவான், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் 6 மாதம் தான் வந்து விளையாடிட்டுருக்கு. உனக்கு ஒரு 6 மாதம், அண்ணனுக்கு 6 மாதம், எனக்கு ஒரு 6 மாதம் டைம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல்லவன்கிட்ட கேட்பான், ஏன்டா உனக்கு 6 மாதத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான், உனக்கு இருக்குது. ஏன்னா 6 மாதம் கழிச்சு நீ வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பல்லவன் சொல்லுவான், ஏன் நீங்களாம் 6 மாதத்தில் கல்யாணம் லவ்னுட்டு போயிட்டுருப்பீங்க, நான் மட்டும் வேலைக்கு போகணுமா? அப்புறம் வேலைக்கு போகாமல் என்ன பண்ணுவீங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் 6 மாதம் இருக்குல்ல, எல்லோரும் படுத்து தூங்குடா, நான் எனக்கு விடிஞ்சோடனே 6 மாதத்தில் முடிய போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீலா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் காலையில் நிலா வந்து துணியை காய போட்டுட்ருப்பான். அந்த சமயத்தில் சேரன் வந்து ஃபோனை கொடுப்பான். இப்போ யாரோ உனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுப்பான். எடுத்து பார்த்துட்டு சொல்லுவா, அண்ணி தானே கால் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ பேசுப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணிட்ட பேசுவா. என்ன நிலா உனக்கு எங்ககிட்டலாம் பேசுறது கூட நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பா. இல்லை நீ நான் பிஸியெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பா. அப்போ என்னது ஆச்சுன்னு சொல்லிட்டு சேரன் கேட்டுட்ருப்பான். யார் நிலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து நிலா சொல்லுவா, இல்லை காலையிலேயே ஃபோன் வந்துருச்சு இல்லை, அதான் எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு அண்ணன் பக்கத்துலேருந்து கேட்டுட்ருக்காங்க அப்படின்னோடனே அவன் உடனே சொல்லுவான், சரிப்பா நீ பேசு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேரன் உள்ளே போயிடுவான். அப்புறம் நிலா வந்து கேட்பா, என்ன நீ ஆச்சு, என்ன பிரச்சனை, எதுவும் பிரச்சனையா, அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களாம் நல்லா இருக்காங்க, அவங்க உன்னைய பார்க்க தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னையும் பார்க்கவா, ஏற்கனவே சேரனெல்லாம் வந்து அப்பா வந்து மாட்டி விட்டாங்க தானே, அவங்க பொய் கேஸ் போட்டு திரும்ப எதுக்கு இங்கே வராங்க பார்க்க அப்படின்னு சொல்லும்போது, அது அவங்க வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சொல்லுங்க நீ அப்படிங்கும்போது, அது நீ அங்கே வந்தப்பமே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவா. அதுக்கப்புறம் நிலா வந்து சேரன்ட்ட சொல்லுவா, அம்மாவும் அப்பாவும் பார்க்க வராங்களான்னொன்னே, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னோடனே, இல்லை எதுக்கு திடீர்னு இப்படி வராங்கன்னு தெரியல, அப்படிலாம் அவங்க வரக்கூடிய ஆளே கிடையாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன்னே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எப்போ வராங்களான்னொன்னே, அவங்க கிளம்பிட்டாங்களாம் அப்படின்னே, கிளம்பிட்டாங்கன்னா அப்போ 2 மணி நேரத்துக்குள்ள வந்துருவாங்கன்னா வீடை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுவான். அப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, வடித்து எழுப்புவான். எழுப்பி நிலவோட அம்மா அப்பா வராங்களா எந்திரிடா அப்படின்னே சோர்னன் கேட்பான், என்னது அவங்க எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் வராங்கன்னா முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எழுப்பி விட்டுட்ருப்பான் சேரன். சேரன் வந்து ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு வேலையை கொடுத்து எல்லாரையும் வேலை செய்ய சொல்லுவான் வீடை க்ளீன் பண்ணுறதுக்காக. அப்போ அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் அவங்க அம்மாவும் அப்பா அவங்க வந்து வருவாங்க. அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாள், நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் சேரன் சொல்லுவான், நீங்கள் உள்ளே வாங்க, உள்ளே வந்து பேசுங்கன்னு. எல்லோரும் உள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போது அவங்க அப்பா வந்து கேட்பாரு, நடேசனே என்ன திடீர்னு பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, எங்கள் பொண்ணை பார்க்க நாங்கள் வரக்கூடாதா, கேட்டுட்டு தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். எங்கள் பொண்ணை பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன கேட்டுட்டு தான் வரணுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை இவ்வளோ நாள் வரலையே, இப்போ திடீர்னு வந்திருக்கீங்களே அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவா, இல்லை ஏற்கனவே டிவோர்ஸ்க்கு இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, அதை கேள்விப்பட்டு தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம், இப்போ தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சாம்ல, அதுக்கு சொல்லலை, ரொம்ப நாள் ஆச்சே அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார். நிலாவோட அம்மா வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நேராக அந்த பாத்ரூம் போவாங்க, பழைய பாத்ரூமில். அப்போ ரொம்ப அசிங்கமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நிற்பா மூக்கை பொத்திக்கிட்டு. உடனே சேருன்னு சொல்லுவான், அது வந்து அந்த பாத்ரூம் கிடையாதுமா, உங்களுக்கு தனியாக நிலாவுக்குன்னு நாங்கள் கட்டி வச்சுருக்கோம், அதில் போங்க அப்படின்னு சொன்ன உடனே, நிலாவை கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சேரன். உடனே நிலா வந்து கூட்டிகிட்டு போவா. அது அவங்க யூஸ் பண்ணுற பாத்ரூமா, நான் வந்து வேறு யூஸ் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, ஏன்டி இந்த வீட்லையாடி நீ எப்படி இருந்த, இங்கே வந்து இருந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளை திட்டுவா. அதுக்கப்புறம் அங்கே வந்து உட்காந்த பிறகு அவங்க அப்பா சொல்லுவார், நான் என்னென்னமோ கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னே, நீ ஏற்கனவே டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க அப்படின்னு தெரிஞ்சோடனே நாங்கள் அங்கே வந்துட்டோம், நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தியாமே, உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிருச்சு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சோழன் சொல்லுவான், ஏன் நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஆட்களை வச்சுருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லுவா, நீலா உனக்கு தான் டிவோர்ஸ் கிடச்சிருச்சுல, இனிமேல் எதுக்கு இந்த வீட்டில் இருந்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே அவள் இப்படி யோசிப்பா. உனக்கு டிவோர்ஸ் கிடைச்ச பிறகு நீ இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே அதுக்கு நடேசன் சொல்லுவார், டிவோர்ஸ் கிடச்சிட்டா எதுக்கு இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே, ஏங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து டிவோர்ஸ் கிடைச்ச பிறகு அந்த பொண்ணை நீங்கள் உங்கள் வீட்டிலே வச்சிருக்கணும்னு நினைப்பீங்களா, அல்லது மாப்பிள்ளை வீட்டிலே இருக்கட்டும் நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணு விருப்பப்பட்டால் இருக்கட்டும் தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் நடேசனே. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லுவார், ஏமா இனிமே உனக்கு இந்த வீட்டுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, டிவோர்ஸ் கிடைச்ச பிறகு நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்த உடனே அவங்க அப்பா சொல்லுவார், நிலா நீ முன்னாடி இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, இப்போ அந்த காரணம் கிடையாது, உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிட்டு நீ கிளம்பு அப்படிங்கும் போதும் அவள் அப்படி யோசிப்பாப்பா. அவங்க அம்மா சொல்லுவா, ஏங்க அவளை நம்ம வெளியே கூட்டிகிட்டு போய் பேசிட்டு வருவோம், இங்கே வச்சு பேச வேண்டாம் அப்படின்னே, சரி வா நிலா நம்ம போய் வெளியே போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் கிளம்ப மாட்டா. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லுவார், இங்கே பாரு நான் போயிட்டு உன்னை நேரம் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன், அப்பா சொன்னது தான் செய்வேன் தெரியுமில்லன்னொன்னே. அதுக்கப்புறம் சரிட்டு கிளம்புவா.
வெளிய போய் பேசிட்டு வந்துருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சேரன்ட்ட சொல்லிட்டு அப்படி போவா. அப்போ போகும்போது அப்படியே சோழன் அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருப்பா. சோழன் வந்து அப்படியே சோகமா நிப்பான். அதுக்கப்புறம் நிலாவ கூட்டிட்டு அவங்க அப்பா போயிருவாரு. அதுக்கப்புறம் சேரன்ட்ட சொல்லுவா, "ஏன் அவள போக விட்ட?" அவங்க அப்பா வந்து பயங்கரமா ஏதாவது பிளான் பண்ணி அவள அப்படியே கூட்டிட்டு போயிருவாரு. "நிலா அங்க வரமாட்டாளோ? அவள கூட்டிட்டு போயிருவாளோ?" அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சுருவான். அப்போ சேரன் சொல்லுவான், "அதெல்லாம் அவக்கு நிலா வந்துருவேன்னு சொல்லிட்டு போறாளடா. கவலைப்படாத அவ வந்துருவா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான் சேரன். உங்க அப்பாவும், அம்மாவும் நிலாவ நேரா கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. நல்லா சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்க தேங்காய் வாங்கி உடைச்சுட்டு அவங்க அப்பா அந்த தேங்காய் சீல குடுப்பாரு. "கோயில்ல உட்காந்தாலே உனக்கு அந்த தேங்காவ உடைச்சு சாப்பிட்றது தானே பிடிக்கும். சாப்பிடு" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் சொல்லுவாரு, "நான் உன்னைய பத்தி நல்லா எப்ப பார்த்தாலும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அவங்க அப்பா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, "நாங்க வந்து உன்கிட்ட பேசலைனாலும், எப்பவும் வீட்ல உன்ன பத்தி நினைச்சுக்கிட்டு தான் இருப்போம்" அப்படின்னு சொல்லும்போது, நிலா வந்து சொல்லுவா, "என்னைக்கு எனக்கு பிடிக்காத கல்யாணத்த நீங்க பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்களோ, அன்னையிலேருந்து எனக்கு உங்கள பார்த்தாலே பயமா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா சொல்லுவாரு, "இங்க பாரு, உன் கூட தான் நாங்க இல்ல. ஆனா, உன்ன பத்தி நாங்க விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். உனக்கு ஏதாவது பிரச்சனைங்கும்போது, அப்பா வந்து உன் கூட நிப்பேன் கண்டிப்பா அந்த நேரத்துல. அப்படிதான் இப்பவும் வந்திருக்கேன்." அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா சொல்லுவாங்க, "உனக்கு தான் டிவோர்ஸ் ஆயிருச்சுல்ல. இனிமே உனக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? நீ கிளம்பி எங்க கூட வந்துருன்னு" சொல்லும்போது, நிலா சொல்லுவா, "இல்ல நான் வரல." அப்படின்னு சொல்லுவா. அவங்க அம்மா, "ஏன்டி வீட்டுக்கு வரமாட்டேங்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, நிலா சொல்லுவா, "எனக்கு அந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, "பிரச்சனையே இல்லைன்னு சொன்னா, ஏன்டி நீ வந்து அவன டிவோர்ஸ் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, நிலா அப்படியே அமைதியா இருப்பா. நிலாவோட அப்பா சொல்லுவாரு, "உனக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிட்டுமா, இனிமே அந்த ஆம்பளைங்க தங்கி இருக்கிற வீட்ல நீ இருக்க வேண்டாம்" அப்படி சொல்லும்போது, "அவங்கலாம் ரொம்ப நல்லவங்கப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா ஊர்ல யாரும் அவங்கள அந்த அளவுக்கு நல்ல விதமா சொல்லல." அப்படிங்கும்போது, "எனக்கு தெரியும்ப்பா, நான் 1 வருஷமா இருந்திருக்கேன்ல" அப்படின்னு அவ சொல்லுவா. அவங்க அப்பா சொல்லுவாரு, "இல்லம்மா நம்ம திருவண்ணாமலைக்கே போயிரலாம்" அப்படி சொல்லும்போது, "நான் புதுசா ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன்ப்பா, அங்க வச்சுலாம் வேலை செஞ்சா அது சரி வராது" அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு, "இல்ல நான் அப்போ உனக்காக வந்து சென்னையிலேயே ஒரு வீடு எடுக்கிறேன். அந்த வீட்லயே தங்கியிருந்து நீ வேலை பார்க்கலாம். இப்போ உனக்கு ஓகேவா?" அப்படி சொல்லும்போது அவ யோசிப்பா. அப்ப அவங்க அம்மா சொல்லுவா, "ஏன்டி உனக்காக உங்க அப்பா எவ்வளவு கீழ இறங்கி வந்துட்டாரு. இன்னுமா நீ யோசிக்கிற?" அப்படி சொல்லும்போது, நிலா சரி அப்படின்னு சொல்லிருவா. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பாவும், அம்மாவும் உட்காந்துட்டு சொல்லுவாங்க, "சரி நிலா நீ போய் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு" அப்படின்னோனே எல்லாரும் ஷாக் ஆகி பார்ப்பாங்க. உடனே நிலாவ வந்து ஏன் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சோழன் சொல்லும்போது, அவளே ஓகே சொல்லிட்டா. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும்போதே, நடேசன் சொல்லுவாரு, "ஏம்மா உங்க அம்மா, அப்பா உனக்கு செஞ்சது ஞாபகத்துக்கு இல்லையா?" அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து நிலாவோட அம்மா சொல்லுவா, "நாங்க என்ன பண்ணணும் அவளுக்கு? நாங்க அவளுக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நிலாவோட அப்பா சொல்லுவாரு, "நீ போய் அந்த ட்ரெஸ் எடுத்து வைம்மா" அப்படின்னு சொல்லுவா. சேரன் சொல்லுவான், "எங்க மேல உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா சொல்லுவாரு, "உங்க மேலலாம் வந்து நிலா எந்த குறையும் சொல்லல. உங்களலாம் பெருமையா தான் பேசினா. ஆனா டிவோர்ஸ் ஆன பிறகு இந்த வீட்ல இருக்கிறது அது சரி வராது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு, "நீங்க எங்க வீட்டுக்கு நீங்க எப்பனாலும் வரலாம். அவளும் உங்கள வந்து எப்பனாலும் பார்க்க வருவா" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. அந்த சமயத்தில நிலா வந்து எல்லார்ட்டயும் வந்து அப்படியே பேசிட்டு சோகமா இருப்பா. அதுக்கப்புறம் நடேசன் உடம்ப பார்த்துக்க சொல்லுவா. அதுக்கப்புறம் சேரன்ட்ட போய் நிலா சொல்லுவா, "நீங்க வந்து என்ன தப்பா நினைக்காதீங்கண்ணா. எங்க அப்பா வந்து இங்கேயே நான் ரூம் எடுத்து இருக்கிறேன்" அப்படி சொல்லும்போது, "என்னால ஒண்ணும் பண்ண முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்கேருந்து சோழன் சொல்லுவான், "நிலா என்கிட்ட ஒரு நிமிஷம் வாயேன்" அப்படின்னு கூப்பிடுவான். "எதுக்குன்னு வா நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போன பிறகு சொல்லுவான், "6 மாசம் எனக்கு டைம் குடுத்த. ஆனா அந்த 6 மாசத்துக்குள்ளேயே நீ பாட்டுக்கு போனா, என்னுடைய லவ்வ உன்கிட்ட எப்படி நான் புரிய வைப்பேன்?" அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லுவான். அதுக்கு நிலா சொல்லுவா, "எனக்கு புரியுது. நான் அதெல்லாம் ஒண்ணும் மறக்கல. ஆனா நான் இப்ப இங்க இருக்க முடியாது. நான் வந்து உங்கள வந்து நீங்க சொன்னது எதையுமே மறக்காம தான் நான் போய்க்கிட்டு இருக்கேன். தப்பா நினைக்காதீங்கன்னு" சொல்லிட்டு நீலா வந்து கிளம்பி வெளிய போவா. போயிட்டு அதுக்கப்புறம் இவன்கிட்ட சொல்லுவா, நடேசன்ட்ட, "உடம்ப பார்த்துக்கோங்க அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவா. நிலாவ கூட்டிட்டு போன உடனே சோழன் அப்படியே பயங்கரமா கத்திட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, "அவ இனிமே இங்க வரமாட்டா. அவங்க அம்மா வந்து நல்லா அவள வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேலாம் உன்கிட்ட வரமாட்டான்னோனே" அவங்க அப்பாவ பார்த்து திட்டிட்டு இருப்பான் சோழன். அப்போ அவர திட்டுறத பார்த்துட்டு இவன் சேரன் வந்து சோழன பிடிக்க வருவான். அப்போ தட்டி கைய விட்டுருவான். விட்டதுல சேரன் போய் கீழ விழுந்துருவான். விழுந்த உடனே இவனுக்கு பாண்டிக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். உடனே சோழன வந்து அடிக்க ஆரம்பிச்சுருவான். மாறி, மாறி இவங்க எல்லாருமே கட்டி புரண்டு உருண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில நிலாவோட அப்பா உள்ள வருவாரு. உள்ள வரத பார்த்த உடனே இவங்க எந்திரிப்பாங்க. எந்திரிச்ச உடனே அவங்க அப்பா சொல்லுவாரு, "இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் குணமா? அப்ப நான் இவ்வளோ நேரம் இருந்தப்ப நீங்க நடிச்சீங்களா? இந்த மாதிரி இருக்கிற வீட்ல என் பொண்ணு இருந்தா நான் ஃபோன வச்சுட்டு போயிட்டேன் மறந்து" அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டு அவரு போயிருவாரு. பாண்டி கடையில டல்லா இருப்பான். அப்ப வானதி அங்கேருந்து வருவா. அவன பார்த்துட்டு, "ஏன்டா இப்படி டல்லா இருக்க?" அப்படின்னு கேட்பா. அதுக்கு வானதி கிட்ட அவன் சொல்லுவான், "எங்க அண்ணிய வந்து அவங்க வீட்ல கூட்டிட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு?" அப்படின்னு அவ கேட்பா. அப்போ அவங்க 2 பேருக்கும் கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் நடந்ததுல, அதில டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. அதனால உங்க அம்மா, அப்பா கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ இவ சொல்லுவா, "எனக்கு தொண்டை வரைக்கும் ஒரு விஷயம் வருது. நான் சொல்லட்டுமா?" அப்படின்னு கேட்பா. "என்ன விஷயம்?" அப்படின்னு அவன் கேட்பான். "இல்ல எனக்கு நிலா அக்கா போனது ஜாலி தான். உங்க வீட்ல என்னமோ ஒரிஜினலான அந்த நிலாவே வந்த மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அதனால எனக்கு
சந்தோஷமா தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவன் மறைச்சிட்டு கோவத்துல எந்திச்சு போயிடுவான். அப்போ அவள் சொல்லுவா, சரி சரி அவங்க எப்படி வந்துருவாங்க, நான் வேணா அவங்கக்கிட்ட பேசட்டா அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. நீ ஒன்றும் பேசி கிடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான் பாண்டி. நீ ஒன்றும் எந்த இதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா பேசுவான். சரி சரி கோவப்படாத, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கெட் டுகெதர் போடுறோம், நீ என் கூட வாரியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுக்கு நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க, நீயும் என் கூட வா, கண்டிப்பாக வரணும் பாண்டின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு போயிடுவா. நிலா வீட்ல அவளுக்கு விதவிதமா சமைச்சு அவங்க அம்மா குடுப்பா. அப்ப அத எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு, "பாத்தியா உனக்கு உங்க அம்மா எவ்வளோ ஆசையா நெறையா சமைச்சு வச்சிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஊட்டி விட்டுட்டுருப்பாரு. அப்ப அவ சொல்லுவா, அந்த சமயத்துலயும், "நாங்க வந்து அங்க எல்லாரும் ஒன்னடியா தான் உட்காந்து சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லும்போது, "சரிடி அதுக்கு இப்பவும் அதத்தான் சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லி அவ அம்மா கேட்பா. அதுக்கு, "இல்லம்மா நாங்க எல்லாரும் ஒன்னடியா உட்காந்து சாப்பிடுவோம். அங்க வந்து இந்த மாதிரி நெறைய ஐட்டம் இருக்காது. ஆனா 1, 2 ஐட்டம் தான் இருக்கும். இட்லி அல்லது தோசை, சட்னி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நாங்க ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே ஜாலியா அப்படியே சாப்பிடுவோம்." அப்படிங்கும்போது, "ஏன்டி பொம்பளை ஆளுக்க இருந்தா கூட பேசலாம். ஆம்பளை ஆளுங்ககிட்டலாம் நீ என்ன பேசிட்டு இருப்ப?" அப்படின்னு சொன்னோனே அவ சொல்லுவா, "ஏம்மா நீங்க என்ன இப்படி நினைக்கிறீங்க? அந்த பாண்டி இருக்கிறான்ல, பாண்டிலாம் வந்து சோழன பயங்கரமா கலாய்ப்பாரு. ஜாலியா இருக்கும் கேட்கறதுக்கு. அவன் குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அண்ணி அண்ணின்னு என் பின்னாடியே வந்துட்டு இருப்பான். சோழனும் வந்து பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப ஜாலியா இருக்கும் அங்க." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "சரி சரி நீ விடு" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவா. அப்பவும் சொல்லுவா, "அங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் பரோட்டா வாங்கி குடுத்துருவாங்க. நீங்கலாம் பரோட்டாவே எனக்கு வாங்கி குடுக்க மாட்டீங்கல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா சொல்லுவா, "பரோட்டாலாம் சாப்பிட்டா வயிறு தான் சரியில்லாம போகும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். அது யாருன்னு பார்த்தா அங்க வந்து சோழன் வருவான். சோழன் கையில வந்து பரோட்டாவோட வந்துட்டு, "உனக்கு பரோட்டா பிடிக்கும்ல, அதான் நான் பரோட்டாவ கொண்டுட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லுவா. நிலா சொல்லுவா, "எனக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். நாங்க வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்டுருவோம் கண்டிப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க." அப்படின்னு சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், "நீ மனசால நினைச்சாலே எனக்கு அது தெரிஞ்சிரும்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி சரி நான் கைய கழுவிட்டு வரேன். எங்க இருக்கு கை கழுவுற இடம்?" அப்படின்னு சொன்னோனே அவ சொல்லுவா. அவன் கைய கழுவிட்டு வந்துட்டு பரோட்டாவ 2 கைட்டும் பிச்சு பிச்சு போடுவான். அவங்க அம்மா அருவருப்பா அத பார்ப்பா. அதுக்கப்புறம் நிலா அத சாப்பிட்டுட்டு, "சூப்பரா இருக்கு சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்களும் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனும் உட்காந்து சாப்பிடுவான். அவங்க அப்பாகிட்ட கேட்பான், "நீங்களும் சாப்பிடுங்க சார், நான் நெறைய தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லுவான். அதுக்கு, "இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் போதும்ன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா எந்திச்சு போயிருவாரு. அவங்க அம்மா வந்து ஒண்ணு சொல்லுவா, என்னங்க இது? இப்படி வந்து பரோட்டாவ பிச்சு குடுத்துட்டுருக்கா, இவளும் ரசிச்சு சாப்பிட்டுட்டுருக்கா. எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, அவங்க அப்பா சொல்லுவாரு, "இங்க பாரு இப்ப தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கே தேவையில்லாம ஏதாவது பேசி அவ மனச கலைச்சிராத. கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. சோழன் வந்து வீட்ல போயிட்டு அப்படியே ரொம்ப ஹேப்பியா இருப்பான். அப்ப அத பார்த்துட்டு வீட்ல எல்லாரும், "என்ன ரொம்ப ஜாலியா இருக்க?" அப்படின்னோனே, "ஆமா, நிலாவுக்கு வந்து நான் அவங்க வீட்ல போய் பரோட்டாலாம் வாங்கி குடுத்துட்டு, அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். நான் போகும்போது பயந்து தான் போனேன். அவ வந்து ஏதாவது சொல்லுவாளோன்னு நெனச்சேன். ஆனா என்னை எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்கா." அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். அப்போ க பாட்டி சொல்லுவான், "அப்போ நீ வந்து ஹேப்பியா தான் இருக்க. எந்த பிரச்சனையும் இல்ல உனக்கு இப்போ." அப்படின்னோனே, "ஆமா, உண்மைக்குமே நான் ஹேப்பியா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பல்லவன் கேட்பான், "அண்ணி என்னைய தேடுனாங்களா?" அப்படின்னோனே, "உன்னைய பார்க்கணும் போல இருக்கா. அதையும் சொல்லிக்கிட்டு இருந்தா." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியா இருந்துகிட்டே இருக்கும்போதே சேரன் சொல்லுவான், "இப்ப தான்டா எனக்கு மனசுக்கு கேட்கும்போதே சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு கால் வரும் சந்தா கிட்ட இருந்து. அவன் வந்து வெளிய போயிருவான். அதுக்கப்புறம் சோழன் சொல்லுவான், "எனக்கு இப்ப நம்பிக்கை இருக்கு. எப்படியும் நிலா என்னை தேடி வந்துருவா" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரூம்ல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பாண்டி வந்து சட்டைய தேடிட்டு இருப்பான். "எதுக்குடா தேடிட்டு இருக்க சட்டைய?" அப்படின்னோனே, "இல்ல இவ வானதி வந்து என்னைய வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்கறதுக்காக கூப்பிடுறா. அதான் ஒரு நல்ல சட்டைய எடுத்து போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னோனே, இரு நாங்க செலக்ட் பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பல்லவனும் செலக்ட் பண்ணி ஒரு சட்டைய குடுப்பாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் வந்து பாண்டிய அப்படியே நல்லா அழகா ரெடி பண்ணி வைப்பான். அதுக்கப்புறம் பல்லவன் சொல்லுவான், "நான் அண்ணிய பார்க்க போப்போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், "நானும் வாரேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு பாண்டி சொல்லுவான், "இங்க பாரு இப்படி நீ அடிக்கடி அவங்கள போய் பார்த்துக்கிட்டு இருந்தா, அவங்க எப்படி உன்ன மிஸ் பண்ணுவாங்க? கொஞ்சம் கேப் விட்டா தான்டா உன்னையும் அவங்க மிஸ் பண்ணுவாங்க" அப்படின்னு சொன்ன உடனே, "சரி, சரி நான் போகல" அப்படின்னு சோழன் சொல்லுவான். அப்போ சேரன் சொல்லுவான், "நீ மட்டும் போயிட்டு வாடா" அப்படின்னோனே, "சரி அப்ப நான் கிளம்பி போய் பார்த்துட்டு வரேன் அண்ணிய" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புவான். நிலாவோட வீட்ல அதுக்கப்புறம் நிலாவுக்கு வந்து அவங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப சாப்பிட எல்லாரும் உட்காந்துருக்கும்போது, திரும்பியும் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்ட உடனே, அவங்க அம்மா போய் கதவ திறப்பாங்க. அங்க பல்லவன் வந்து நிப்பான். அப்போ "வாடா பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடுவா. அப்போ அவன் கையில வந்து சிக்கன் குழம்பு எடுத்துட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து நிலாவோட ப்ராஜெக்ட்ட பத்தி அவன் கேட்பான். அவ வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சொல்லுவா, "என்னடா கையில வச்சிருக்கேன்னோனே", "அண்ணி உங்களுக்காக சிக்கன் குழம்பு செஞ்சு குடுத்துச்சு" அப்படின்னோனே, "சிக்கன் குழம்பா கொண்டாடா பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திறந்து பார்ப்பா. என்ன வாசனை! அண்ணன் செய்ற குழம்பு அண்ணன் செய்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "சரி வா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி அவன கூப்பிட்டுட்டு அங்க டைனிங் டேபிள்ல போய் உட்காருவா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாம் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்லுவா, "ஏன்டி இன்னைக்கு வந்து கிருத்திகை, இன்னைக்கு எதுக்கு நான்வெஜ் சாப்பிடுற?" அப்படின்னோனே, "அது இங்க வீட்லலாம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம்மா. எப்பலாம் தோணுதோ அப்பப்ப நாங்க சாப்பிட்டுருவோம்." "என்னடா பல்லவா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன பார்த்து கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துரும்.
அதுக்கப்புறம் இட்லிய வச்சு 2 பேரும் பல்லவனும், நிலாவும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அப்படியே எரிச்சலா பார்த்துட்டே இருப்பா. அப்போ பல்லவன் சொல்லுவான், "அங்கிள் நீங்க சாப்பிட்றீங்களா?" அப்படின்னு கேட்டோனே, "இல்ல, இல்ல நான் வந்து கிருத்திகைக்கு நானும் சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிருவான். அதுக்கப்புறம் பாண்டி வந்து அவளோட ஃப்ரெண்டு வானதியோட ஃப்ரெண்ட பார்க்க போவான். அங்க போன உடனேயே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா. அதுக்கப்புறம் எல்லாரும் அவன்கிட்ட கைய குடுக்கும்போது அவன் வணக்கம் சொல்லுவான். உடனே "என்ன கையெல்லாம் குடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மழுப்பிருவான். அதுக்கப்புறம் ஹை ஃபை குடுப்பாங்க. அதையும் வந்து அவன் செய்ய மாட்டான். அப்ப "என்ன உன் ஆளுக்கு எதுவுமே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டல் அடிச்சு பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப இவளும் சேர்ந்து அத சிரிப்பா. அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க. அது வந்து அவனுக்கு ஆர்டர் பண்ண தெரியாது. அப்போ "என்ன வானதி உன் ஆளுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்ததே கிடையாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நக்கல் அடிப்பாங்க. அப்புறம் சாப்பிடும்போது ஸ்பூன் வச்சு அவனுக்கு சாப்பிட தெரியாது. அப்பவும் வந்து அவன் ஒரு மாதிரி இருப்பான். எல்லாரும் வந்து இவன கிண்டடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவனோட வேலைய பத்தி கேட்பாங்க. அப்போ அவன் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லி வச்சிருப்பா. அப்போ அவன் சொல்லுவான், "இல்ல நான் வந்து ஒரு மெக்கானிக் தான்" அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிருவான். அதுக்கப்புறம் அப்ப மெக்கானிக்னா கண்டிப்பா ஒரு ஆணிய அவங்களே போட்டுட்டு வண்டிய பஞ்சர் ஆக்கி ரிப்பேர் பார்ப்பாங்களாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு சொல்லும்போது, "அப்படிலாம் இல்லங்க" அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். இப்படியே அவன ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அவன் அப்படியே ஒரு மாதிரி இருப்பான். அப்போ இவ வந்து கூப்பிட்டு "கொஞ்சம் வாங்க" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவா. "ஏன் பாட்டி இப்படி இருக்க? அ அவங்கலாம் எப்படி இருக்கிறாங்க? நீ கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன ஃபுட் கூட ஆர்டர் பண்ண தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், "நான் என்னடி பண்ணுனேன்? எனக்கு எது தெரியுமோ அத தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அந்த குரூப்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அங்க போயிட்டு எல்லார்ட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவனே நல்லா பயங்கரமா பேசிட்டு இருப்பான். அத பார்த்த உடனே இவ சொல்லுவா வானதி, "இங்க பாருங்க, அவன் வந்து ராகுலு. அவன் எவ்வளோ அழகா பேசிட்டு இருக்கான். உனக்கு மட்டும் ஏன் பேசவே வரமாட்டேங்குது?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் போட்டுருக்க சட்டைய பார்த்துட்டு சொல்லுவா, "இது என்ன சட்டை? சட்டை நல்லாவே இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ திட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சாப்பிடும்போது அவனுக்கு ஸ்பூன வச்சு சாப்பிட தெரியாது. உடனே அதுக்கும் வந்து எல்லாரும் கிண்டடிப்பாங்க. இவளும் சேர்ந்து சிரிப்பா. சிரிச்ச உடனே பாண்டி வந்து எந்திரிச்சு வெளிய போயிருவான். அப்படி போயிட்டு ரொம்ப சோகமா அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஹர்ட் ஆயிருவான். அதுக்கப்புறம் நேரா நிலாவுக்கு கால் பண்ணுவான். நிலாவுக்கு கால் பண்ணின உடனே அவ எடுத்துட்டு, "என்ன பாண்டி எல்லாரும் வீட்ல வந்தாங்க. நீங்க மட்டும் தான் பேசல. நீங்களும் இப்ப பேசிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நல்லா இருக்கீங்களான்னோனே" அவன் சொல்லுவான், "உங்கள கொஞ்சம் நேர்ல பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்த உடனே நிலாக்கிட்ட வந்து சொல்லுவான், இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். அப்ப அவ சொல்லுவா, "சரி கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அவ வந்து உங்களுக்காக அந்த இடத்துல நின்றுக்கணும். ஆனா வானதி பேசல. தப்பு தான். அதனால நீங்க வந்து எல்லாத்தையும் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. கண்டிப்பா அத வந்து புரிஞ்சுக்கிடுவா. கண்டிப்பா இத பத்தி பேசுங்கன்னோனே" அப்ப வந்து அவன் சொல்லுவான், "பாண்டி அப்ப நான் பேசலாமா?" அப்படின்னோனே, "கண்டிப்பா பேசலாம். கண்டிப்பா வானதி புரிஞ்சுப்பாங்க" அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிட்டு இருப்பா. பாண்டி கடைக்கு வானதி வருவா. அப்போ பாண்டிய தேடிட்டு இருக்கும்போது, பாண்டி வண்டிய ரிப்பேர் பார்த்துட்டு அடியிலேருந்து எந்திப்பான். அப்போ வானதி சொல்லுவா, "நீ என்னதான் மனசுல நெனச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு அங்க வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ உனக்கிட்ட மீட் பண்ண வச்சேன்னா, நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து பாண்டி சொல்லுவான், "நீ என்னை வந்து அங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் காட்டுன. ஆனா அவங்கலாம் என்னை எந்த மாரி என்ன கிண்டல் பண்ணாங்க, நீ பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அதுக்கு "அவங்க எங்க உன்ன கிண்டல் பண்ணாங்க? நீ கிண்டல் பண்ண மாதிரி நடந்துக்கிட்ட" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. இப்பவும் நான் ஹர்ட் ஆயிருக்கேங்கிற கூட கொஞ்சம் கூட வருத்தப்படாம பேசிட்டு இருக்க வானதி அப்படிங்கும்போது, "நீ கொஞ்சம் கூட என்கிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்ட. அவங்க நார்மலா தான் பேசுனாங்க. நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட" அப்படின்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா வானதி. உடனே அதுக்கு வந்து பாண்டி சொல்லுவான், "அவங்க வந்து கிண்டடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீயும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம கிண்டடிச்சுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "வேற என்ன பண்ண முடியும்? நீ கிண்டல் அடிக்கிற மாதிரி தானே இருந்த" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவன வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருப்பா வானதி. அப்போ அவன் சொல்லுவான், "எனக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்ககிட்ட உடனே வந்து கேஷுவலா பழக முடியும்?" அப்படின்னு அவன் சொல்லும்போது, வானதி சொல்லுவா, "அவங்க எல்லாம் எப்படி திரும்ப திரும்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீ பார்க்க தானே செஞ்ச. அவங்க எல்லாத்துக்கும் என்ன கிண்டடிக்கிறாங்க. என் பேர கேட்டு கிண்டடிக்காங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறத வச்சு கிண்டடிக்காங்க. நான் என்னோட படிப்ப பத்தி கிண்டடிக்காங்க. அப்படி ஒண்ணு ஒண்ணா கிண்டடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நான் எப்படி அவங்ககிட்ட பேச முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லுவான். அப்ப அவ சொல்லுவா, "நீ நேத்து வந்து எப்படி வந்திருந்த? அந்த ட்ரெஸ்ஸும் வந்து ஒழுங்கா போட்டிருந்தியா? உன்னை வந்து சொல்றதுக்கு அவங்ககிட்ட எனக்கு என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருப்பா வானதி. அப்போ வந்து அவன் சொல்லுவான், நான் வந்து எனக்கு மனசு கஷ்டத்துல நான் வந்து வெளிய வந்துட்டேன். நான் வெளிய வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நீ வந்து எனக்கு கால் பண்ற. அதுவரைக்கும் உனக்கு என்னைய தேடணும் கூட தோணலைல்ல" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ அவ சொல்லுவா, "நான் எதுக்கு உன்னைய தேடணும்?
நீ பாட்டுக்கு கோவத்துல போய்க்கிட்டு இருந்தா, அதுக்கு நான் உன்ன தேடணுமா? அப்படின்னு சொல்லி அவ சொல்லிருவா. எனக்கு அது தெரியும் உன்னைய பத்தி. நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன்னு கூட உன்னால வந்து புரிஞ்சுக்க முடியல. அதனால தான் நான் ரொம்ப வருத்தத்துல நான் வந்து நிலா அண்ணிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்கள போய் பார்த்து பேசினப்பறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. நான் அப்படிப்பட்ட ஆளே முதல்ல கிடையாது. அவங்ககிட்ட போய் நான் நடந்த விஷயத்த சொன்னேன். அவங்க கூட உன் மேல தான் தப்பு இருக்குன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே, வானதிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துரும். அதான் நான் பார்த்தேன். நீ இப்படிலாம் பேசுற ஆளே கிடையாதே. அவங்க சொல்லிக் குடுத்து தான் நீ வந்து இந்த மாதிரி பேசியிருப்ப. அவங்ககிட்ட நீ உடனே கால் பண்ணியிருப்ப அங்க இருந்தே. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, "நீ வந்து பேசுறது தப்பு. நீ அங்க இருக்காத" அப்படின்னு சொல்லி உன்னைய சொல்லியிருப்பாங்க. நீ அதனால தான் கிளம்பி போயிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இங்க பாரு நான் அவங்க சொல்லிலாம் அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. நானா தான் வந்து யோசிச்சு எல்லாம் பண்ணுனேன்" அப்படி சொல்லும்போது, "நீ நிச்சயமா வந்து நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கிற ஆளே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும்" அப்படி சொன்ன உடனே, "இங்க பாரு வானதி முதல்ல நீ கிளம்பு. நீ இங்க நிக்காத" அப்படி சொல்லி அவன் கோவத்துல சொல்லுவான். உன்கிட்டலாம் இனிமே யாரு பேசுவா? ச்சை! அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவா வானதி. நடேசன் சைக்கிள்ல இருந்து வந்துட்டுருப்பாரு. அப்போ அங்க டீ கடையில இருக்கிற 3 பேர் சேர்ந்து நடேசன கூப்பிட்டு, "என்ன உன்னோட மருமகள திரும்பி அவங்க அம்மா, அப்பா கூட்டிட்டு போயிட்டாங்க போல. கரெக்ட்டா அதே மாதிரி உன் வீட்ல பொண்ணுங்க தங்காதுங்கிறத நிரூபிச்சுட்ட" அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே நடேசனுக்கு கோவம் வந்துரும். அப்போ கோவத்துல சொல்லுவாரு, "நீ என் வீட்ட பத்தி இப்படி பேசிட்டு இருக்கியே, உன் பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னோனே, "என் பொண்ணு காலேஜுக்கு போய்க்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. அப்போ, "உன் பொண்ணு எங்க காலேஜுக்கு போயிட்டுருக்கா? அங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோக்காரங்கிட்ட இடிச்சு பேசிட்டு இருக்கா. ஒரு நாள் பாரு அவ கண்டிப்பா அந்த ஆட்டோக்காரனோட போயிருவா" அப்படி சொன்ன உடனே, "என்ன இப்படி பேசுற?" அப்படி சொல்லிட்டு நடேசன அந்த ஆள் திட்டுவாரு. அப்போ அவன் சொல்லுவாரு நடேசன், "ஆமா, உன் வீட்டு விஷயத்த பேசும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்ப என் வீட்டு விஷயத்த மட்டும் நல்லா இனிக்க இனிக்க பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது 3 பேருக்கும் அடிப்படை தகராறு வந்துரும். அப்ப அங்கேருந்து இவன் சோழன் ஓடி வருவான். சோழன் வந்து சமரசம் பண்ணி அவங்களலாம் அனுப்பி விட்டுட்டு சோழன் நடேசன்ட்ட சொல்லுவான், "ஏன் இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அவங்ககிட்ட?" அப்படின்னோனே, பிறகு இவங்க கிட்டலாம் அமைதியா இருந்தா தேவையில்லாம நம்மள வந்து மிதிச்சு ஏறி போயிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சோழன் கேட்பான், "ஏய்யா நம்ம வீட்ல அவங்க சொன்ன மாதிரியே சாபம் தான் வந்து பலிச்சுக்கிட்டு இருக்கோ?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எனக்கும் பார்க்குறத பார்த்தா அப்படித்தான் தோணுது. இல்லைன்னா நிலா வந்து இந்த வீட்ட விட்டு போயிருப்பாளா? அவ ஜென்மத்துக்கு இந்த வீட்டுக்கு வரமாட்டா" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல போயிருவான். அப்புறம் நிலா வீட்ல வந்து அவங்க அப்பா எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. நிலாவோட அம்மா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, "பாத்தியா உங்க அம்மா உனக்காக எல்லாமே ஸ்பெஷலா செஞ்சுக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே, அவங்க அம்மா சொல்லுவா, "எனக்கு அவங்க வீட்ட பத்தி பேசினாலே, அந்த வீட்ல அந்த பாத்ரூம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன பாத்ரூமோ?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பா. அப்போ நிலாவோட அப்பா சொல்லுவாரு, "எப்ப பார்த்தாலும் அந்த பாத்ரூம் பத்தியே பேசிட்டு இருக்கியே, ஏன் இப்படி?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா எனக்கு அந்த அளவுக்கு அருவருப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவா. அப்போ நிலா சொல்லுவா, "ஏம்மா எனக்காகத்தான் இன்னொரு பாத்ரூம் கட்டியிருந்தாங்களே, நீ உனக்கு அத பார்க்க தோணலையா?" அப்படின்னு சொல்லும்போதே, அவங்க அப்பா சொல்லுவாரு, "நானும் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். நான் அந்த மொபைல் எடுக்க போம்போது, அங்க 5 ஆம்பளைங்களும் உன்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோழனோட அப்பாவும் சேர்ந்து தான் அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாரு." அப்படி சொன்ன உடனே நிலா சொல்லுவா, "அவங்க வீட்ல அப்படிதான்ப்பா. ஆனா அடுத்த செகண்டே எல்லாருமே ஜாலியா பேச ஆரம்பிச்சுருவாங்க. அத பத்தியே நினைக்கவே மாட்டாங்க. நானா அவங்களுக்கு உயிரு. எனக்காக எல்லாமே பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ட பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சுருவா. அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, "சரி இவ்வளவு பேசுறியேம்மா, அப்ப ஏம்மா சோழன டிவோர்ஸ் பண்ண?" அப்படின்னோனே, அப்படியே அமைதியாகி இவ வந்து என்ன சொல்லிருவா உடனே, "எப்பா நான் பண்ண ப்ராஜெக்ட்ட பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அத டிசைன் பண்ணத காட்ட ஆரம்பிச்சுருவா. அப்ப அவங்க அம்மா வந்து சொல்லுவா, "சரி இங்க இத பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஊர்ல ஒரு வீடு கட்டணும்னு நெனச்சோம்ல, அத வந்து இவ பண்ண வைப்போம்." அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவா. அதுக்கு வந்து அவரு சொல்லுவாரு, அதுவும் கரெக்ட்டு தான்." அப்படி சொல்லும்போது, நிலா சொல்லுவா, "நான் வந்து ஊர்ல வீட கட்டிட்டு அங்கேயே உட்கார முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன வந்து ஊருக்கு கூட்டிட்டு போமாட்டேன் அப்படி தானே சொன்னீங்க? நான் இங்கேருந்து எல்லாத்தையும் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து சேரன் வருவான். சேரன் கையில நெறையா நிலாவுக்காக வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து குடுப்பான். அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லுவாரு, "என்ன உங்க வீட்லேருந்து எல்லாருமே ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கீங்க. நிலாவுக்காக நாங்க எதுவும் சமைக்கவே வேண்டாம் போல இருக்கு." அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. உடனே அவன் சேரன் அப்படியே ஐய்யயோ! அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, "இல்ல, இல்ல நான் நார்மலா தான் சொல்றேன். நீங்க உடனே அத சீரியஸா எடுக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட அவன் வந்து காஃபி குடிச்சிட்டு சேரன் சொல்லுவான், "சரி நான் கிளம்புறேங்க. நிலவ பார்க்கணுன்னு தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போவான். அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, "உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க எங்களுக்கு சாப்பாடு குடுக்காம அனுப்பவே மாட்டீங்களா? அது மாரி எங்க வீட்லயும் சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்புவான். அப்போ அவன் கிளம்ப போகும்போது அவங்க அப்பா சொல்லுவாரு, "நானே உங்கள கொண்டு விடுறேன்னு" சொல்லிட்டு வெளிய கொண்டு கார்ல ட்ராப் பண்ண போவாரு. கார்ல கொண்டு சேரன ட்ராப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சேரன்ட்ட வந்து கேட்பாங்க, "எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாள் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க வீட்ட பத்தி தான் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கா. எல்லாரையும் பிடிச்சிருக்கு. சோழன கூட ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு. ஆனா, அவ ஏன் சோழன டிவோர்ஸ் பண்ணா?" அப்படின்னோனே அப்படியே அவன் அமைதியா இருப்பான். அதுக்கப்புறம், "இல்ல சொல்லுங்க எனக்கு மண்டைய வெடிச்சிரும் போல இருக்கு." அப்படின்னு சொன்ன உடனே, அவன் சேரன் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிருவான். அவனுக்கு கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் அவன் வந்து ஓடி வந்தது. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எதனால கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவன் வந்து சொல்லிருவான். அதுக்கப்புறம் சொல்லுவான்
சொல்லுவான், இந்த மாதிரி அவ பொய் சொன்னதுனால அவ வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவரு வந்து அப்போ கேட்பாரு, "அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்லையா?" அப்படின்னு. "இல்லைங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்ல." அப்படின்னு சேரன் சொல்லுவாரு. அப்போ அத கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிரும் நிலாவோட அப்பாவுக்கு. உடனே அவரு வந்து, "சரிங்க நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாகிட்ட போய் சொல்லுவா, "எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நிலாவ எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ கூட்டிட்டு சொல்லுவாரு, "நீ வந்து எந்த தப்பும் பண்ணலன்னு இப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என் பிள்ளைய நல்லபடியா வளர்த்துருக்கேன். எல்லா விஷயத்தையும் இப்ப தான் வந்து எனக்கு சேரன் சொன்னாரு." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா வந்து பேசிட்டு இருப்பாரு. பாண்டி வீட்ல சோகமா இருப்பான். அப்ப பல்லவனும், சோழனும் வந்து, "ஏன்டா இப்படி இருக்க? அங்க போனியே என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப வந்து, "அத ஏன்டா கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். அப்போ வந்து சோழன் சொல்லுவான், "ஏன்டா வானதி இப்படி இருக்கா? நீ இப்படி ஹர்ட் ஆகுறேங்கிறது கூட அவளுக்கு புரிய மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சோழன் சொல்லுவான், "நீ சொல்ல வேண்டியது தானே, உன்ன இப்படி ஹர்ட் பண்ணா உனக்கு எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது தானே அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "நான் கேட்டேன்டா." அதுக்கு சொல்றான், "நீயும் பல்லவனும் சேர்ந்து அவள கிண்டல் அடிப்பீங்கல்ல, அப்போ நீ என்ன பார்த்துட்டு தானே இருந்த." அப்படின்னு சொல்லி சொல்றா. நானும் சொல்லிட்டேன், குடும்பம் வேற, ஃப்ரெண்ட்ஸ் வேற அப்படின்னு. ஆனா அவளுக்கு அது புரியவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், "நீ கொஞ்சம் விட்டுப்பிடி. அவகிட்ட அப்படியே போய் தொங்கிக்கிட்டு இருந்தா அவ இந்த மாரி தான் பண்ணுவா. விட்டுப்பிடி எல்லாமே சரியாகும்." அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "நான் வந்து நேரா நிலா அண்ணிகிட்ட தான் போனேன்." அப்படின்னு சொன்ன உடனே, நிலா வீட்டுக்கா போன? நிலா வீட்ல உன்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அங்க போயிட்டு வந்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு." அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு வந்து சோழன் சொல்லுவான், "நம்ம ஆளு எல்லாத்துலயும் கரெக்ட்டா தான் சொல்லுவா." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நிலாவோட அப்பா வந்து அவங்க அம்மாவ கூப்பிட்டுட்டே போயிட்டுருப்பாரு. அப்போ அவங்க அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம நெறைய பயந்துகிட்டு இருந்தோம்ல தேனு, ஆனா எல்லாமே சரியாயி போச்சு. நான் இப்ப தான் வந்து சேரன்கிட்ட பேசிட்டு வந்தேன். அவர்ட்ட பேசின பிறகு தான் தெரியுது நம்ம பொண்ணு எந்த தப்பும் பண்ணலன்னு. நம்ம எல்லா விஷயத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சிருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அவர் சொல்லுவாரு. "நம்ம பொண்ணு வந்து சோழனலாம் லவ்லாம் பண்ணல. இப்ப நமக்கு தெளிவா எல்லாம் புரிஞ்சிருச்சு. கல்யாணம் பிடிக்காம மட்டும் தான் போயிருக்கா." அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவாரு. அவங்க அம்மா சொல்லுவா, "பார்த்தீங்களா நம்மகிட்ட ஒரு விஷயத்த கூட அவ சொல்லல." அப்படின்னோனே, "அவ மேலேயும் எந்த தப்பும் இல்ல. நம்ம அவள வந்து சொல்லவே விடல. இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே வந்து நம்ம ஈஸியா நம்ம பொண்ண வந்து நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போயிரலாம்." அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நிலாவ கூப்பிடுவாரு. கூப்பிட்டுட்டு நிலாகிட்ட சொல்லுவாரு, "நான் வந்து உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ம்மா. எல்லா விஷயமும் இப்ப சேரன் என்ட்ட சொல்லிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து சொல்லுவாரு, "நீ கல்யாணம் பிடிக்காம அப்படி போயிருக்க. அத நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட இவ்வளவு கோவப்பட்டுட்டேன். நீ வந்து இனிமே கவலைப்படாத. அப்பா உனக்காக எல்லாம் பண்ணுவேன். உன் இஷ்டம் தான் என் இஷ்டம். உனக்கு என்ன இப்போ சென்னையில இருந்தே வந்து வேலை பார்க்கணும் அவ்வளோதானே. நீ என்னனாலும் பண்ணு. உனக்காக அப்பா சப்போர்ட்டா இருப்பேன்." அப்படி சொன்ன உடனே நீலா அவங்க அப்பாவ கட்டிப்பிடிச்சு சந்தோஷமா இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லுவா வந்துட்டு தனியா அவங்க அப்பாகிட்ட, "ஏங்க நீங்க என்ன அப்ப இங்கேயே இருக்கிற மாரி தான் யோசிக்கிறீங்களா?" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல. அவள வந்து எதுக்கு இந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிக்கிட்டு, அவளுக்குன்னு பெரிய ஒரு கம்பெனிய வச்சு குடுத்துற வேண்டியதான். அவகிட்ட அப்படியே கூட்டிட்டு நம்ம எப்படியாவது போறதுக்கு நம்ம பிளான் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா பேசுவாரு. கொஞ்ச நாளைக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ வேலைய பார்க்கட்டும். நம்ம வந்து எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா சொல்லிருவாரு. நிலா வந்து சேரனுக்கிட்ட அப்படியே சேட் பண்ணுவா. அப்போ ஹாய்ன்னு போட்டுட்டு மெசேஜ் போட்ட உடனே சோழன் சொல்லுவான், "என்ன ஆளையே காணோம் ரொம்ப நேரமா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "அப்பாகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு அவ சொல்லுவா. உடனே, "ஓ! உங்க அப்பாகிட்ட பேசின உடனே எங்கள மறந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிங்கிற மாரி பேசிட்டு அப்படி 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பேசிட்டே இருக்கும்போது நிலா திரும்ப சொல்லுவா, "நான் எங்க அப்பாகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நான் கல்யாணம் முடிஞ்ச கதைய எல்லாத்தையுமே எங்க அப்பாகிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டேன்." அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே ஒரு மாரி அப்செட் ஆவான். அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், "நீ பாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்ட. அந்த ஆளு நம்ம 2 பேத்தையும் பிரிச்சுருவாரு." அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். உடனே அதுக்கு அவ சொல்லுவா, "என்னது அந்த ஆளா?" அப்படின்னோனே, "சாரி, சாரி டைப்ல வந்து எரர் ஆயிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பிருவான். அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, எங்க அப்பாலாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பிரிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏற்கனவே பிரிஞ்சு தானே இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "சும்மா கடுப்பேத்தாத நீலா. நான் வந்து என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்னைய உண்மைக்குமே மிஸ் பண்றியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "நான் ஒண்ணும் உங்கள மிஸ் பண்ணலையே." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "அப்ப நீ இந்த வீட்ட எல்லாத்தையும் நீ வந்து மிஸ் பண்ணலையா?" அப்படிங்கும்போது, "வீடெல்லாம் மிஸ் பண்றேன் தான். ஆனா உங்கள நான் வந்து மிஸ் பண்ணல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பியும் வந்து சொல்லுவான், "சரி மிஸ் பண்ணலைன்னா, அப்போ நீ உன் வேலைய போய் பாரு. நான் என் வேலைய பார்க்க போறேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "என்ன அதுக்குள்ள போறீங்க?" அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. "ஆமா, நீ தான் என்னைய மிஸ் பண்ணலன்னு சொல்லிட்ட. பிறகு எதுக்கு நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வேலைய பாரு, நான் போறேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "சரி நானும் போறேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன வச்சுருவான். அதுக்கப்புறம் இவ நினைப்பா, இவர மிஸ் பண்ணேன்னு சொல்லி சொல்லியிருக்க கூடாதோ, அதில ஹர்ட் ஆயிட்டாரோ, அப்ப நம்ம வேணா மெசேஜ் பண்ணி பார்ப்போமா? அப்படின்னு சொல்லி யோசிப்பா. அதுக்கப்புறம் வேண்டாம், வேண்டாம் அவரே மெசேஜ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவா. அதுக்கப்புறம் நிலாவோட வீட்டுக்கு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவாரு. வந்த உடனே நிலாவ கூப்பிடுவாரு நிலாவோட அப்பா. இவங்க தான் வந்து அம்மாவோட சொந்தக்காரங்க. சுந்தர் பேரு. அவரு வந்து ஒரு பெரிய ஆர்க்கிடெக்சர தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கு. அப்படின்னு சொல்லி தான் உன்னைய வந்து
இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கூப்பிட்டேன் வர அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார். உடனே இதான் என் பொண்ணு, அவள் பெருசாக ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார் அவங்க அப்பா. அப்போ அவர்கிட்ட டீட்டெயில் கேட்பா. அப்போ சொல்லும்போது, நான் ஏற்கனவே இங்கே சென்னையில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எங்கே பண்ணணும்னு சொல்கிறீங்க, கொடுங்க காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது அவர் சொல்லுவார், ஏற்காடில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஏற்காடா, நான் அது வந்து அங்கே வந்து போய்கிட்டு இருக்க முடியாது, நான் சென்னையில் தான் இப்போ எடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்லுவார், நீ எதுக்குமா அடிக்கடி அங்கே போகணும், நீ வந்து டிசைன் மட்டும் பண்ணி கொடு, அதுக்கப்புறம் அப்பப்போ வந்துட்டு போனாலே போதும், நீ ரெகுலராக அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவார், சரி அங்கிள் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே என்னோடய மெயிலுக்கு வந்து அனுப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் நிலா. அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பி போயிடுவார். அவங்க அப்பா சொல்லுவார் நிலா கிட்ட, இங்கே பாருமா, பிஸ்னஸை வந்து எப்போவுமே ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுருக்கிக்கூடாது, நம்ம பல இடத்துல வந்து பிஸ்னஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம பெரிய லெவலில் போக முடியும், அதில் வந்து நான் அப்பா எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட சொல்லும்போது நிலாவும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பா. சோழன் வந்து ஹோட்டலில் அப்படியே உட்காந்துருப்பான். அது பக்கத்தில் வந்து பல்லவன் வந்து இப்போ பொண்ணு கெட்டப்பு போட்டுட்டு அப்படியே அதில் உட்காந்துருப்பான். அப்போ அந்த சமயத்தில் நிலா அங்கிட்டு கூட்டி போவா. அப்போ போகும்போது நிலா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருப்பான். உன் ஹேர் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது நிலா வந்து என்னடா இது சோழன் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறத அவள் வந்து பார்த்துருவா. அவங்ககிட்ட ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா பேசுகிறத பார்த்தோன்னே இன்னும் இப்படி பப்ளிக் பிளேஸில் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி பொசசிவ் ஆவா. அந்த சமயத்தில் சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவன் நேராக பின்னாடியே போவான். போயிட்டு சோழன் நில்லுங்க, என்ன இது, யார்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பப்ளிக் பிளேஸில் இப்படி வந்து அசிங்கமாக அப்படி பிஹேவியர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹலோ இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட நான் எப்படினாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவா, என்னது கேர்ள் ஃப்ரெண்டில் இப்போ நான் அரைஞ்சி பல்லுகளை உடச்சிரும் பார்த்துக்கோங்கன்னு அவன் பயந்துருவான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என் மேலே பொசசிவ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து சோழன் சொல்லும்போது, பொசசிவும் இல்லை ஒரு புண்ணாக்கும் இல்லை, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் அசிங்கமாக எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் அதை பற்றி கேட்டால் நீங்கள் என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவள் வந்து திரும்ப கேட்பா. அதுக்கப்புறம் வந்து பல்லவன் அப்படியே திருப்பி பிடிச்சி இழுத்து பார்த்தா அது பல்லவன் பார்த்த உடனே அவளுக்கு வந்து சிரிப்பு வந்துடும். அப்போ வந்து அவன் சொல்லுவான், நேற்று வரைக்கும் என்னை மிஸ் பண்ணலை அப்படின்னு நீ சொன்னீங்களே, அதுக்காக தான் இப்படி ஒரு ட்ராமா போட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவான். உடனே அதுக்காக சொல்லுவான், இப்போ தான் சொன்னீங்க நான் வந்து எந்த ஒரு ட்ராமாவும் போயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 4 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அடுத்த ட்ராமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏசின உடனே அதுக்கு அவன் சொல்லுவாங்க, பாரு நீ ட்விஸ்ட் பண்ணாத, நீ என்னை மிஸ் பண்ணனே சொன்னேன், அதை முதல்ல ஒத்துக்கோ, அதை வெளிக்கொண்டு வர்றதுக்காக தான் நான் இது பண்ணேன், அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். பல்லவன் கேட்பான், அண்ணி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஏன்டா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி நீ இருந்த அப்படி சொல்லும்போது, இது உங்கள் ட்ரெஸ் தான் அண்ணி அப்படின்னு, ஏன் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. ஆமாம், நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது இதை விட்டுட்டு போயிட்டீங்க, அது இதுக்கு யூஸ் ஆகிட்டு, அண்ணன் வந்து உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்னை வந்து ஹெல்ப் கேட்டாங்க, அதனால் பண்ணினேன் அப்படி சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவள் சொல்லுவா, இவர் சொன்னார்னு சொல்லிட்டு நீயும் செஞ்சியாக்கும், எங்கே எனக்கு ஒரு தடவை நடந்து காட்டு அப்படி சொல்லி அவள் சொல்லுவாள். உடனே அவனும் நடந்து காட்டுவான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஹோட்டலில் உட்காந்து 3 பேரும் திரும்ப பேசுவாங்க. அப்போ வந்து சோழன் சொல்லுவான், என்ன இருந்தாலும் பார்த்தியாடா, உங்கள் அன்னிக்கு நான் வேறு ஒரு பொண்ணு கூட பேசுகிறேன்னு சொன்னோன்னே என்னமா கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ உடனே நிலா சொல்லுவான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே, என்ன இருந்தாலும் சரி என்னோட இது வந்து சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.